கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர்: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பவர்களே பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதல்லவா? இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் குறித்த தெளிவான விளக்கம் அநேக ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தெரியவில்லை. ஏதோ தாங்கள் படித்ததையும் கேள்விப்பட்டதையும் வைத்துக்கொண்டு தவறாய் போதிக்கிறார்கள். சில கள்ள உபதேசம் இயேசுதான் பிதா மற்றும் பரிசுத்த ஆவியானவர் என்றும், வேறு ஒரு கள்ள போதகம் பிதாவானவர் மாத்திரமே தேவன் என்று சொல்லி இயேசுவின் கர்த்தத்துவத்தை மறுதலிக்கிறார்கள். இவ்வுலகத்தில் நாம் இந்த மூவரையும் குறித்து பிரசங்கிக்கும்போது வேதத்தில் பதியப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கும் இழையோடி கொண்டிருக்கும் உயிரோட்டமான செய்திக்கும் மாறுபட்ட முறையில் பிரசங்கிக்கவும் கூடாது, எழுதவும் கூடாது. பரலோகத்தின் அடிப்படையில்தான் நாம் பேச வேண்டும், எழுத வேண்டும். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது: ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டு உள்ளது. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பது எண்கணித அடிப்படையில் சிந்திப்பதற்காக அல்ல, மனுக்குலத்தின் மீட்பின் அடிப்படையில் சிந்திப்பதற்காகவே எழுதப்பட்டு உள்ளது. பிதாவையும் வார்த்தையையும் ஆவியையும் நாம் ஒன்றாக்கவும் முயற்சிக்கவும் வேண்டாம், மூன்றாக்கவும் முயற்சிக்கவும் வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். தேவத்துவத்தின் பரிபூரணமாகிய மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தரப்பட்டுள்ளது. அதையே வாஞ்சிப்போமாக. திரித்துவம் உண்டா இல்லையா என்று விவாதித்து கொண்டே கிறிஸ்தவ பெரியோர்கள் 2 தவறை செய்கிறார்கள். ஒன்று, பிரிவினையை வளர்த்தார்கள். இன்னொன்று, மீட்பை மட்டுப்படுத்தினார்கள். இன்றும் இதே தவறு தொடர வேண்டாம். எழுதப்பட்டுள்ளவைகளுக்கு மிஞ்சி சிந்திக்க வேண்டாம். பரலோகத்திலே மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒரே சாட்சி உடையவர்களாய் இருக்கிறார்கள். அதுவே இயேசுவின் மீட்பை குறித்த சாட்சி. இதற்கு மிஞ்சி நீங்கள் அறிய வேண்டுமானால் உடனே பரலோகத்திற்கு
பயணம் செய்ய முயற்சி செய்யுங்கள். அங்கு சென்றால் நீங்கள் அவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார். திருத்துவம் என்பது மூவரும் ஒன்றில் இருப்பவர். திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. திருத்துவம் என்று சொல்வதில் மூவர் இருக்கிறார்கள். அதாவது தெய்வத்துவத்தின் முப்பரிமாணம். மூவரும் எண்ணங்களிலும் செய்கைகளிலும் ஒன்றாக இருக்கிறார்கள். திரித்துவம் என்று சொல்வதை விட வேதத்தில் வேறே பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவத்துவம். இதுதான் சரியானது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் என்றும், கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்றும் மிக்க தெளிவாக கூறுகிறார். தேவத்துவத்தில் தனித்தனியானவர்களா, ஒரே நபரா? சிந்தியுங்கள். தேவத்துவம் என்கிற பதத்தில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்று தனித்தனி நபராக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தேவத்துவத்தின் தலைமையாக இருக்கிறார். உலக சிருஷ்டிப்பை அவர் திட்டம் வகுத்தார். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று இயேசு கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே உலக தோற்றத்திலேயே இருந்தவர். உலக சிருஷ்டிப்பு பிதாவாகிய தேவனால் வகுக்கப்பட்டது. உலகம் ஆவியானவரால் இயக்கப்பட்டது மற்றும் வடிவமைக்கப்பட்டது. வார்த்தை, அதாவது குமாரன், படைப்பை நிறைவு செய்து அதை இயக்கினார். நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. தேவன் நம்மில் வாசமாய் இருக்கிறார்.
அடுத்ததாக தெய்வத்துவத்தின் முப்பரிமாணத்தை பற்றி வேதாகமத்திலிருந்து வசன ஆதாரத்தை வைத்து அறிந்து கொள்கிறோம். நாளைக்கு பரலோகத்துக்கு போகும்போது மாத்திரமே தெளிவாக எல்லாவற்றையும் விளங்கி கொள்ள முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.